உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நித்யானந்த இணையதள தொலைக்காட்சி மூலமாகவும் கைலாச தொலைக்காட்சி மூலமாகவும் கட்செவி முகநூல் நேரடி ஒளிபரப்பு இவைகள் எல்லாவற்றின் மூலமாகவும் உலகம் முழுவதிலும் இருமுனை காணொளி காட்சி வழியாகவும் அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும், அன்பர்களையும் பக்தர்களையும் சீடர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். எல்லா ஆதீனங்கள், ஆலயங்கள், சர்வஞ பீடங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் அமர்ந்திருக்கும் பக்தர்களையும் சீடர்களையும் அன்பர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். கைலாயத்தின் மூலலிங்கத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனர்ஜி ப்ளூ பிரிண்ட். கைலாயத்தின் மூலலிங்கத்தை, எனர்ஜி ப்ளூ பிரிண்ட கட்டமைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை தான் மூலலிங்கம்ங்கிற வார்த்தையால் சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கைலாயத்தோட மூலலிங்கத்தை எவ்வாறு கட்டமைக்கின்றேன், எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் ஆஃப் கைலாசா, how I am making that whole science, I will reveal it to all of you. கைலாயத்தின் மூலலிங்கத்தை, எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை எவ்வாறு உருவாக்குகின்றேன் அப்படின்னு அந்த அறிவியலை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை உள்வாங்கினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் மூலலிங்கத்தை, எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை நீங்க பர்ஃபெக்டா மேனிஃபெஸ்ட் பண்ணிட முடியும். ஆழ்ந்து கேளுங்கள். முதல் சத்தியம், நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையோட எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை வச்சிருக்கோம். சில பேர் அன்கான்ஷியஸா வச்சிருக்கோம், சில பேர் சப்கான்ஷியஸா வச்சிருக்கோம், வெகு சில பேர் தான் அதை கான்ஷியஸா அந்த எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை பில்டு பண்றோம். முதல் சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையோட மூலலிங்கத்தை, எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை வச்சிருக்கோம். சில பேர் கான்ஷியஸா வச்சிருக்கோம். அதாவது நேர்மையோடு நம் மனதிற்கு புரிந்து நாம என்னவா மாறணும்னு தெளிவாக சிந்தித்து உருவாக்கி நம்ம வச்சிருக்கிற கான்ஷியஸ் ப்ளூ பிரிண்ட், எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், மூலலிங்கம். சில நேரத்தில் எந்த விதமான தெளிவும் இல்லாம ஏதோ ஒன்று இருக்கு, என்னவோ பண்ணிட்டு இருக்கும். காலையில ஏன் தினம் எந்திரிக்கிற யாருக்கு தெரியும்? ஹோல்டே உட்காந்து ஏன் பொய்யா இன்டர்நெட்ல பரப்பிட்டு இருக்கிற, பொய்யா ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. 200 ரூபா கொடுக்குறாங்க தம்பி, அவ்வளவுதான். அதை வாங்கி என்ன பண்ணுவேன்? ஒரு குவார்டர் அடிச்சுட்டு படுத்துருவேன் காலை நீட்டி, அவ்வளவுதான். அது மாதிரி ப்ளூ பிரிண்டோட வாழற ஜந்துக்களும் இருக்கு. ஆழ்ந்து கேளுங்கள். பூசலார் நாயனார் தனக்குள் பரமசிவனுடைய ஆலயத்தோட எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை தான் உருவாக்குறார்.
மனத்தாலே திருக்கோயில். அது மனத்தால்ன்ற வார்த்தை சின்ன வார்த்தை. உணர்வாலே திருக்கோயில். எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் உருவாக்குறார். அந்த எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை தான் மூலலிங்கம்னு சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த எனர்ஜி ப்ளூ பிரிண்டோட சக்தியைத்தான் கோவில்ல பிரதிஷ்டை பண்ணுவோம். மூல உயிர் லிங்கம் அதுதான். ஸ்தூலமா பிசிக்கலா கருங்கல்ல தனியா லிங்கம் பண்ணி வைப்போம். அது வேற. அது மூலவர் லிங்கம்னு சொல்வோம். அதுக்குள்ள சில பேர் கிளம்பிட்டானுங்க. மேட்டூர் லிங்கத்தை நித்யானந்தா தூக்கிட்டு போயிட்டார். ஐயா, மேட்டூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலுடைய மூலலிங்கம் கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கு. அது எங்கேயும் எடுக்கல, யாரும் அசைக்கல, அசைக்க முடியாது. ஆக்சுவலா சேரும் சகதியும் சேர்ந்து மூடிவிட்டது, ஆலயத்தை மூடிவிட்டது. ஆலயத்துக்குள்ளேயே யாரும் போக முடியாது. நான் சென்று பார்த்த போது கூட தண்ணீர் வடிந்திருந்ததே தவிர ஆலயத்தை தூரமா இருந்து பார்க்க முடியுதே தவிர ஆலயத்தின் பக்கத்துல போக முடியாது. அது புதைகுழி போல சேரும் சகதியுமாக ஆகிவிட்டது. யாராலும் அருகில் செல்ல முடியாது. அருகில் செல்ல முடியாது மட்டுமல்லாமல், பிரதிஷ்டை செய்துவிட்ட லிங்கத்தை அசைப்பதற்கு நான் என்ன நாத்திகனா? ஆலயங்களை அழிப்பதற்கு நான் ஒன்று நாத்திக ரவுடி கும்பல் அல்ல. மிகுந்த சிவபக்தியும் தெளிவான சிவஞானத்தோடு பரம்பொருள் அளித்த பெரும் சிவபக்தியோடு வாழுகின்றவன். ஆலயத்தின் மூலலிங்கம் அங்கேயே தான் இருக்கு. ஆலயத்தோட மூலவர் லிங்கம் அந்த பிசிக்கலா கருங்கல்லாலே செய்து வைக்கப்பட்ட லிங்கம் கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கு. நான் சொல்ற எங்கிட்ட இருக்கிறது எனர்ஜி ப்ளூ பிரிண்ட். பிராண பிரதிஷ்டை செய்கின்ற மூல உயிர்ப்பு சக்தி. அது போன ஜென்மத்தில் நான் தாங்க அதுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணேன். அந்த பிராண பிரதிஷ்டை பண்ண உயிர் சக்தியான எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் எங்கிட்ட இருக்குன்னு சொன்னேன். அதைத்தான் சொன்னேன். எனக்கு 10 வயசு இருக்கும் பொழுது என்னுடைய குருநாதர், என்னுடைய பல குருமார்களிலே ஒரு குருநாதர் அண்ணாமலை சுவாமிகள், அவர் எனக்கு ஒரு பெரிய ஞான கருத்தை உபதேசித்தார். நாம் உடல் கிடையாது, உடலுக்கு ஏற்படுகின்ற வலி துக்கம் வேதனை நமக்கு கிடையாது, நாம் ஆன்மான்னு. நான் உடனே வீட்டுக்கு போய் அதை செக் பண்றதுக்காக எங்க அப்பா ஷேவ் பண்ணிக்கிற கத்தி இருக்கும். அந்த காலத்துல வீட்டில் இந்த பிளேடு போட்டு ஷேவ் பண்ணிக்கிற சவர கத்தி இருக்கும். பிளேடை வாங்கிட்டு வந்து உடைச்சி பாதியா அந்த பிளேடை சொருவி அதில் சவரம் பண்ணிப்பாங்க. அந்த கத்தி எடுத்து என் தொடையை கிழிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே நமக்கு வலிக்குதா? சாமி சொன்னாரே அந்த வலி வேதனை நமக்கு இல்லைன்னு. ரத்தமும் வந்தது, வலிச்சுது. அப்புறம் எதிர் வீட்டில் இருந்த கருணாநிதி டாக்டர்னு ஒரு டாக்டர், அவர்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. தையெல்லாம் போட்டு சரி பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் அந்த சுவாமிகிட்ட, அண்ணாமலை சுவாமிகிட்ட போய் கேட்டேன், சாமி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அந்த மாதிரி இருந்ததுன்னு. அவர் ஒரு தியான முறை கொடுத்தாரு. வலி எங்கிருந்து வருகிறது, யார் அதை உணர்கிறார்கள்னு ஆழ்ந்து தியானிப்பான்னு சொன்னார். இந்த தியானத்தினால ஞானமும் அடைந்தேன், ஒரு பெரிய ஆன்ம அனுபூதி அடைந்தேன். அண்ணாமலை சுவாமிகள் சின்ன வயசுல எனக்கு ஞானம் கொடுத்த குருமார்களில் ஒருவர். ஆழ்ந்து கேளுங்கள். எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் பூசலார் நாயனார் அமைத்து வைத்த எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், மூல லிங்கத்தினுடைய சக்தி. பெருமானே நேரில் வந்து எழுந்தருளுகின்ற அளவிற்கு வலிமையோடு இருந்தது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கைக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கோம். எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் இருக்கு. ப்ளூ பிரிண்ட் இல்லாம வாழ முடியாது.
கான்ஷியஸா தெளிவா உருவாக்குனீங்கன்னா பரமசிவ பரம்பொருளே வந்து பூசலார் நாயனாரோடு வாழ்ந்து பூசலாருக்கு சிவகதி கொடுத்தது போல் நமக்கும் கொடுப்பார். அப்படி இல்லாமல் அன்கான்ஷியஸா நம்முடைய எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை பில்டு பண்ணோம்னா இந்த மாதிரி தான். யாராவது ஒருத்தரை எதையாவது சொல்லிட்டே இருக்கிறது. ஊருக்கே தெரியும் அந்த கோயில் தண்ணியில மூடி போயிருச்சு. தண்ணி வடிஞ்சா கூட கோவில் பக்கத்துல போக முடியாது. போனாலும் கருவறையெல்லாம் சேரும் சகதியுமா மண்மூடி போயிருச்சு. தமிழகத்தின் இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு இந்து மதத்தின் மிச்சமோ எச்சமோ சொச்சமோ, இந்து மதத்தினுடைய உயிர் நாடி, இந்து மதத்தினுடைய எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், இந்து மதத்தினுடைய மூலலிங்கம் உங்கள் அடுத்த சந்ததிக்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் விழித்துக் கொள்ளுங்கள். நித்யானந்தா என்கின்ற தனி மனிதன் மீது நடத்தப்படும் தாக்குதல் அல்ல இது. இந்துக்களுக்காக சிந்திக்கின்ற செயல்படுகின்ற எந்த நபராக இருந்தாலும் நிம்மதியோடு வாழ முடியாமல், ஐயா, அமைதிங்கிறது எந்த ஒரு மிகப்பெரிய செயல் செய்வதற்கும் அடித்தளமான தேவை. அந்த அடித்தளம் இந்து மதம் சார்ந்து சிந்திக்கின்ற யாருக்குமே இருக்க முடியாத போது போல் அந்த அமைதி இந்து மதம் சார்ந்து சிந்திக்கிற யாருக்குமே இருக்கக்கூடாது, இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய தீய சக்தி, ராட்சச கும்பல், தீய சக்தி கும்பல் பார்த்து கொள்கிறது. இந்துக்களே என்று விழித்துக் கொள்வீர்கள் என்று தெரியாது எனக்கு. ஆனால் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லிவிடுவேன். நான் இருக்கும் பொழுதே எத்துணை பேர் இந்த ஞானத்தை வாங்கிக் கொள்கிறீர்களோ வாங்கிக் கொள்ளுங்கள். நான் இருக்கும் பொழுது வாங்கிக் கொள்ளவில்லை என்பதற்காக உங்களுக்கு ஞானம் கிடைக்காமல் போகாது, கவலைப்படாதீர்கள். பெரிய சந்நியாச சம்பிரதாயத்தை உருவாக்கி வைத்து விட்டுத்தான் செல்வேன். அவர்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த முறை தோற்க மாட்டேன், ஜெயித்தே தீருவேன். ஜெயித்து விட்டேன் ஏற்கனவே. தேவையான அளவு பல்வேறு உயிர்களிலும் இந்த உயிர்மை ஞானத்தை உட்செலுத்தி பல இடங்களிலும் சைவத்தை வேளாண்மை செய்ய வந்த சைவ வேளாளன் நான். பரமசிவஞான பரம சைவத்தை வேளாண்மை செய்ய வந்த சைவ வேளாளன் நான். வேளாண்மை செய்து விட்டேன், விளைந்தும் விட்டது. நானும் நீங்களும் இணையாவிட்டால் உங்களுக்கும் இழப்பில்லை, எனக்கும் இழப்பில்லை, இந்து மதத்திற்கு இழப்பு. எனக்கு ஒண்ணும் இல்லை. எங்கேயோ நான் மொத்தமாவே சாப்பிட்றது ஒரு கப்பு தயிர் சோறு, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. ராம் சுரத்குமார் கொடுத்த அறிவு, அவர் கொடுத்த அருள், அவர் கொடுத்த ஞானம். ஒரு தரம் என் காதை பிடிச்சி திரிகி, ஏய், பசி எடுத்தா நாம சொல்லணும், சோறு திங்கப்படாது. குழந்தை தமிழிலே பேசுவார். என் காதை பிடிச்சி ஆட்டி, பசி எடுத்தா நாமம் சொல்லணும், சோறு திங்கப்படாது. இப்பவும் சொல்றேன், பசிக்கும் பொழுது மகா வாக்கியத்தை வயிற்றிலே ஜெபியுங்கள். தேவைப்படும் அளவிற்கு மட்டும் உண்டு, ஆரோக்கியமா இருக்கலாம். நான் திங்கிறது ஒரு கப்பு தயிர் சோறு, எனக்கு ஒரு இழப்பும் இல்லை.
உங்களுக்கும் ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பணம், கொஞ்சம் டாஸ்மாக்கு, டிவி சீரியலு, அப்படியே இருந்து செத்து போயிருவீங்க. அதுவும் இப்பெல்லாம் ரொம்ப நாள் கூட இருக்க வேண்டியதில்லை. உட்காந்து டிவி சீரியலை பார்த்துட்டே இருக்கும்போது டப்புன்னு பீஸ் போயிருது, அவ்வளோதான். பீஸ் போனது டிவியா இல்லை பார்த்துட்டு இருக்கிற ஆளான்னு கூட தெரியல. எடுத்து போட்டு அடுத்த ஆள் அதே சோஃபாவில் உட்காந்து அதே டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. முடிஞ்சு போச்சு. ஹிந்து மதத்தின் மூலலிங்கத்திற்கே இழப்பு. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் இருவரும் இணைந்தால் ஹிந்து மதம் உயிர் பெறும். நாம் இருவரும் பிரிந்தால் ஹிந்து மதத்திற்கு இழப்பு. ஹிந்து மதத்தை அழிக்க நினைப்பவர்கள்தான் நம் இருவரையும் பிரிக்கிறார்கள். சொல்ல வேண்டியதை சொல்லிவிடுவேன், சொல்லிக் கொண்டே இருப்பேன். I'll continue to reveal the science of Hinduism. ஆழ்ந்து கேளுங்கள். முதல் சத்தியம், சொல்ல நினைத்த சத்தியம், நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ப்ளூ பிரிண்ட் இருக்கு. எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கோம். கான்ஷியஸா அந்த எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் மூலலிங்கத்தை உருவாக்கினோமானால் பரம்பொருளே வந்து இருந்து நமக்கு பேரருள் செய்யும். த கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், உயிர் மூலலிங்கம். உங்கள் வாழ்க்கைக்கான உயிர் மூலலிங்கத்தை உருவாக்கணும்னா முதல் விஷயம் உங்களுக்கு தேவை. முதல் விஷயம் என்னன்னா, ஆழ்ந்த தெளிந்த நம்மோடு நாம மெச்சூர்டு கான்வர்சேஷன் பண்ணிக்கிற சிம்பிளான, நல்லா கேளுங்க இந்த வார்த்தைகளை கேளுங்க, ஆழ்ந்த தெளிந்த நம்மோடு நாம மெச்சூர்டு கான்வர்சேஷன் வச்சுக்கிற ஒரு சிம்பிளான கொஞ்ச நேரம், கொஞ்சம் டைம், அதாவது நீங்களே உங்களோட உட்காந்து உங்களுக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு, உங்க வாழ்க்கையோட மெயின் தாட் கரண்ட்ஸ் என்ன, உள்ளுக்குள்ள அப்படி திரும்பி பார்த்தா சந்தனமா, ஆனந்தமா, சுகந்தமா இருக்கா, இல்ல சாக்கடையா நாறிட்டு இருக்கா, வெறும் துக்கம், தொண்டை அடைக்கிற அளவுக்கு துக்கம், துயரம், வேதனை, அது அடைச்சிட்டு இருக்கா, என்னதான் உள்ள இருக்குன்னு திரும்பி பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம், அதாவது உங்களோட நீங்களே ஒரு மெச்சூர்டு கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்தையாவது அலாட் பண்ணி நமக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு திரும்பி பார்க்கிற அந்த நேரம் அடிப்படை தேவை. உங்களுடைய கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், உயிர் மூலலிங்கம், அதை உருவாக்கிக்கிறதுக்கான அடிப்படை தேவை. உங்கள் வாழ்க்கைக்கான உயிர் மூலலிங்கத்தை, கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கணும்னா அடிப்படையான தேவை ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்க உங்களோட உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா அமைதியோடு இருப்பது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கைலாயத்தினுடைய உயிர் மூலலிங்கம், எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்,
பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு என்னென்னலாம் தேவைப்பட்டது, எப்படி இதை செய்தேன் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே சொல்றேன். அதுவே தான் உங்க வாழ்க்கைக்கான கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், உயிர் மூல லிங்கத்தை அமைப்பதற்கு உங்களுக்கும் வேணும். முதல்ல எனக்கு என்ன தேவைப்பட்டது, கொஞ்சம் மெச்சூர்டான கான்வர்சேஷன், நமக்கு நாமளே பண்றதுக்கு, பிளான் பண்றதுக்கு அமைதி, செக்லூஷன் தேவைப்பட்டது. அதனால தான் உங்க வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான். இந்த தொடர்ந்த டிவி சீரியல்னால நீங்க உங்களோட உட்கார்ந்து உங்க வாழ்க்கைய நீங்க கான்ஷியஸா உங்க எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டை பில்டு பண்றதுக்கு பதிலா அவனுங்க இந்த ராட்சச தீய சக்திகள் உங்க மேல திணிக்கிற அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங், உங்களை தொடர்ந்து அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த அன்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங் படியே வாழ ஆரம்பிக்கிறீங்க. சம்பாதிச்சாலும் அவங்க சொல்ற அதே கடையில் எடுத்துட்டு போய் கொடுப்பீங்க. அவங்க சொல்ற அதே பிராண்ட் துணியை வாங்கி போடுவீங்க. அவங்க சொல்ற அதைத்தான் சுகம்னு நம்புவீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு கான்ஷியஸ் ப்ளூ பிரிண்ட், கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், உயிர் மூல லிங்கத்தை உருவாக்கி கொள்ளணும்னா முதல் தேவை, டிவி சீரியல் பார்க்கறத நிறுத்திருங்க. தினந்தோறும் அரை மணி நேரமாவது, தூங்குறதுக்கு முன்னாடியோ அல்லது காலையில் விழித்த உடனேயோ மகா வாக்கியத்தை ஆழ்ந்து ஜெபித்து, ஓம் நித்யானந்த பரமசிவோகம், நீங்க அந்த ஜெபம், மகா வாக்கிய ஜெபம் பண்ணும் பொழுது நேச்சுரலா மனம் அங்க இங்க ஏதோ அலைஞ்சிட்டு இருந்தா கூட தப்பு இல்லை, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த மனம் அது போல அலைந்தால் கூட உங்களுடைய மெயின் தாட் கரண்ட் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிரும். மகா வாக்கிய ஜெபம் செய்யும் பொழுது வருகிற எண்ண ஓட்டங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். அந்த எண்ண ஓட்டங்கள் உங்கள் எண்ணங்களின் ஓட்டத்தையும் போக்கையும் உங்களுக்கு அறிவுறுத்திவிடும். ஆழ்ந்து கேளுங்கள். மகா வாக்கிய ஜெபம் செய்து நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் பொழுது எண்ணம் இல்லாத உணர்வு மலர்ந்த நிலை அடைய வேண்டிய குறிக்கோள். ஆனா அதை அடைய முடியவில்லைன்றதுக்காக மகா வாக்கிய ஜெபத்தையும் தியானத்தையும் நிறுத்தி விடாதீர்கள். காரணம் என்னன்னா, நீங்க உட்கார்ந்து இந்த ஜெபம் பண்ணும் பொழுது பொங்குகிற எண்ணங்கள் உங்கள் எண்ண போக்கு எப்படி போகுதுன்னு உங்களுக்கு புரிய வச்சிரும். அதுவே உங்களுக்குள் பல தெளிவை கொண்டு வந்துவிடும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உயிரும் அந்த உணர்வின் போக்கு எண்ணமே அடங்கிவிடாவிட்டாலும் எண்ணங்களின் போக்கை நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆழ்ந்து கேளுங்க. லைஃபோட கான்ஷியஸ் ப்ளூ பிரிண்ட்டை மேனிஃபெஸ்ட் பண்றது, கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட், உயிர் மூல லிங்கத்தை மலர வைப்பதற்கு முதல் தேவை பிரத்யாகாரம். வெளியில் இருந்து சமூகம் நம்மீது நடத்தி கொண்டிருக்கும் தாக்குதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை நாமே விடுவித்துக் கொள்வது. டிவி சீரியல் உங்க வாழ்க்கை மேல நிகழ்த்தப்படும் தீய சக்திகள் நிகழ்த்தும் ராட்சச தாக்குதல்.
பல புருஷன்க, முக்கியமா இந்த நடுத்தர சம்பளம் வாங்குற புருஷன்களுக்கு நான் சொல்றது நல்லா புரியும். ஆமா சாமி, டிவி சீரியல்ல எதையோ காட்டிடுறானுங்க, அந்த புடவையே வேணும்னு கேட்குறா, அந்த நகை கடைக்கு போய் அதே நகை வேணுங்கிறா. அவங்க மேல மட்டும் இல்ல, எங்க மேலேயும் சேர்ந்து நடத்துற தாக்குதல் சாமி இது. எக்ஸ்ட்ரீம் கன்சியூமரிசம், கிரானிக் கேபிட்டலிஸ்டிக் ஏஜென்சிஸ், கிரானிக் கேபிட்டலிஸ்டிக் லாபி உங்க மேல நடத்துற தாக்குதல் தான் எக்ஸ்ட்ரீம் கன்சியூமரிசம்ங்கிற பாய்சனை உங்களுக்குள்ள ஊட்டிக்கிட்டே இருக்கிறது. அதாவது சகலவிதமான பொருட்களோடும் வாழ்ந்தால்தான் வாழ்க்கையை வாழ முடியும்னு உங்களை நம்ப வைக்கிறது. எக்ஸ்ட்ரீம் கன்சியூமரிசம் அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள்னு உங்களை நம்ப வைக்கிறது. இந்த கிரானிக் கேபிட்டலிஸ்டிக் லாபிஸ், ஏஜென்சிஸ், பவர் சென்டர்ஸ் அதுதான் உங்க மேல இந்த எக்ஸ்ட்ரீம் கன்சியூமரிஸ்டிக் லைஃப் ஸ்டைலை திணிக்கிறாங்க. ஆழ்ந்து கேளுங்கள். வாழ்க்கையோட அடிப்படை தேவை என்னன்னா, ஒரு மெச்சூர்டு கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள நீங்க நடத்திக்கிற அளவுக்கான பீஸ், அது மாதிரியான இன்னர் அட்மாஸ்பியர், இன்னர் ஸ்பேஸ். ஒன்று, இந்த ஒரே ஒரு வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். தினந்தோறும் அரை மணி நேரமாவது உங்களோட நீங்க உட்கார்ந்து மகா வாக்கிய ஜெபம் பண்ணீங்கன்னா சத்தியமா வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க. காரணம் என்னன்னா, அந்த அரை மணி நேரத்துல உங்களுக்குள்ள இருக்கிற சாக்கடை, சந்தனம், உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா தாட் கரண்ட்டும் உங்களுக்கு நீங்களே அறிவுறுத்தி கொள்ளுவீர்கள். உங்களுடைய ஆழ்ந்த வேதனை எது, ஆழ்ந்த சுகம் எது, ஆழ்ந்த குற்ற உணர்ச்சி எது, ஆழ்ந்த துக்கம் எது, ஆழ்ந்த தேவை எதுங்கிற உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற அந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்களே பார்த்துருவீங்க. அது உங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு விடும். உங்களுக்குள் இருக்கும் ப்ளூ பிரிண்ட் உங்களுடைய கான்ஷியஸ்னஸுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்து அது உங்களுக்கு அறிவுறுத்தப்படும். அதுக்கான நேரம் தான் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது. நல்லா ஆழ்ந்து கேளுங்க. இந்த அரை மணி நேரத்தில் எண்ணம் அடங்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு எண்ணம் அடங்க வேண்டும்னு நான் சொல்லல. எண்ண ஓட்டங்கள் என்னன்னு புரியும். அதுதான் அடிப்படை தேவை. உங்க வாழ்க்கையை பற்றிய கிராண்ட் நரேட்டிவ் என்ன நீங்க வச்சிருக்கீங்க? உங்க வாழ்க்கையை பத்தி நீங்க வச்சிருக்கிற கிராண்ட் நரேட்டிவ் உங்களுக்கு புரிஞ்சாலே, கிராண்ட் நரேட்டிவ்னா என்னன்னா ஒரு பொதுவான கருத்து, மொத்த கருத்து. நிகழ்ந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய சதி. ஆனால் நடுத்தர சாதாரண இந்துக்கள் என்று விழித்து கொண்டு இந்த சதியை புரிந்து கொள்வீர்கள் என்று தெரியவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்திற்காக கைலாயம் எனும் ஜீவன் முக்த நாகரீகத்தையும் ஜீவன் முக்த நாட்டையும் உருவாக்கி வைத்தே தீருவேன். உண்மையில உருவாக்கிட்டேன். உண்மையில் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் பெருங்கருணையினால் திருக்கைலாய நாடு செய்துவிட்டோம். முறைப்படி பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் பரமசிவனும் பராசக்தியும் அருள் பொழிந்து திருக்கைலாயம் செய்துவிட்டார்கள்.
பரமசிவனும் பராசக்தியும் பேரருள் செய்து பரமசிவ ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அளித்து அவர்கள் பேரருளாலே திருக்கயிலாய ஜீவன் முக்த நாகரீகமும் திருக்கயிலாய நாடும் செய்துவிட்டார்கள். இந்துக்களுக்காக சிந்திக்கின்ற இந்து மதத்தின் எல்லா உயர் ஞானத்தையும் உயிரோடு வைத்திருக்க திருக்கயிலாயம் செய்ததற்கான காரணமே இதுதாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்தினுடைய குறைந்தபட்சம் 10,000 சம்பிரதாயங்கள் இருக்கு இந்து மதத்துல. இன்னும் உயிரோட இருக்கிறத நான் சொல்றேன். குற்றுயிரும் கொலையுயிருமாவது ஆனா உயிரோட இருக்கு. உதாரணத்துக்கு காஷ்மீரி சைவிசம். அதை கடைபிடித்து வாழுகின்ற மக்களை எல்லாம் அடித்து ஒழித்து நாட்டை விட்டு துரத்தி அனாதைகளாக்கி பிராக்டிஸ் அழிச்சிட்டாங்க. ஆனா இன்னும் புக்ஸ் உயிரோட இருக்கு. அந்த மாதிரி குற்றுயிரும் கொலையுயிருமா ஒரு 10,000 சம்பிரதாயங்கள் இந்து மதத்துல இருக்கு. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற சம்பிரதாயங்களாவது அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவைகள் சார்ந்த எல்லா புத்தகங்களையும் கலெக்ட் பண்ணி அவைகள் சார்ந்த தெய்வங்கள் எல்லாருக்கும் திருமேனி செய்து அந்த எல்லா திருமேனிகளும் செய்து அவர்களுக்கு கோவில், அந்த நூல்கள் எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கான லைப்ரரி, ஞானாலயம், இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் பிராக்டிஸ் பண்றதுக்கான குருகுலமும் ஹிந்து பல்கலைக்கழகமும் இத உலகத்துக்கெல்லாம் டீச் பண்றதுக்கான பல்வேறு விதமான பயிற்சி அளிக்கின்ற பயிற்சி மையங்களும் டீச் பண்ற மையங்களும் உலகம் முழுவதும் செய்வது, இதுதான் கைலாயத்தினுடைய குறிக்கோள். வெற்றிகரமாக அதை செய்துவிட்டேன். இந்துக்களே பயப்படாதீர்கள், இந்து மதம் அழியாது. இப்போ எதெல்லாம் உயிரோட இருக்கோ அதையெல்லாமாவது கலெக்ட் பண்ணி உயிரோட வச்சிருவேன். இதுவரைக்கும் போனது போகட்டும், அது ஒன்றும் பண்ண முடியாது. கடந்த 100 ஆண்டுகளாக மிகுந்த வேகத்தோடு இந்து மதத்தின் சம்பிரதாயங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இழந்தது போக மிஞ்சி இருக்கின்ற அவைகளையெல்லாம் உயிர்த்தெடுத்து மலர வைக்கின்ற வேலையைத்தான், அதை செய்வதற்காகத்தான் இந்த கைலாய தேசம் சக்சஸ்ஃபுல்லா அடிப்படையா தேவையானதை செஞ்சிட்டேன். இன்னும் மீதியை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறேன். உலகம் முழுவதிலும் இந்து மதம் உலகத்திற்கு அளித்த பரமசிவ ஞான பாலை, பரமசிவ விஞ்ஞான பாலை அருந்தி தங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லோரும் வாருங்கள். உலகமெங்கும் அமைத்திருக்கும் இந்த கைலாயங்களுக்கு வாருங்கள். இந்திய நாட்டின் கைலாயங்களின் கதவுகளை திறந்து வைக்கின்றேன், வாருங்கள். நீங்கள் வாழவும் மற்றவர்களை வாழ வைக்கவும் ஆபத் சந்நியாசமேற்று வாருங்கள். இந்த ஞானப்பாலை குடித்தீர்களானால் உங்களுக்கு நல்லது, உலகத்திற்கும் நல்லது. இதை பரப்பலாம். என்றென்றும் உயிரோடு இருப்பேன். இந்து மதத்திற்கு என் சேவையை செய்து கொண்டே இருப்பேன். இந்து மதத்திற்காக தனி நாடு செய்துவிட்டேன். ஞானப்பால் குடிக்க வந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன், பால்டாயில் குடிச்சிட்டாருன்னு பரப்பலான்னு வந்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க.
இந்துக்களுக்காக தனி தேசம் திருக்கைலாயம் செய்துவிட்டேன். பரமசிவ பரம்பொருள் பராசக்தி பரமேஸ்வரி இவர்களின் கருணையினால், அருளால், பேரருளால் இந்து மதத்திற்காக திருக்கைலாயம் எனும் நாட்டை செய்துவிட்டேன். என்றென்றும் இந்து சாஸ்திரங்கள், இந்து சம்பிரதாயங்கள், இந்து நூல்கள் இவைகளை எல்லோவற்றையும் உயிரோடு வைத்து வாழ்ந்து உலகையெல்லாம் வாழ வைப்பதற்கான அடித்தளம், பீடமாக இந்த திருக்கைலாயம் இருக்கும். யார் யாரெல்லாம் இதை கற்றுக்கொண்டு வாழ வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்காகவெல்லாம் உருவாக்கப்பட்ட இடங்கள்தான் உலகம் முழுவதிலும். உங்கள் இதயங்களெல்லாம், இந்துக்களுடைய இதயங்களெல்லாம் தான் இந்த கைலாயத்தின் இருப்பிடம். உங்கள் இதயங்களிலெல்லாம் இந்த கைலாயத்தை வாங்குங்கள். காலம் வரும்போது இந்த கைலாயத்தின் பிரபஞ்ச எல்லை எங்கிருக்கிறது என்ற சத்தியங்களை, உண்மைகளை உலகிற்கு சொல்வேன். இப்போதைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் எல்லோருடைய இதயங்கள்தான் இந்த கைலாயத்தின் எல்லை, இந்த கைலாயத்தின் இருப்பு. இந்து மதத்தினுடைய சாஸ்திரங்களை வாழ்வதும், இந்து மதத்தினுடைய சத்தியங்களை உயிரோடு வைப்பதும் இந்த திருக்கைலாயத்தின் நோக்கம். பூமி உருண்டைய உருட்டி உருட்டி பார்க்கறத விட்டுட்டு உள்ளுக்குள்ள உருட்டி உருட்டி பாருங்க, கைலாசம் கிடைக்கும். இந்துக்களுக்கு நல்ல செய்தி, புரிந்து கொள்ளுங்கள். கடந்த 100 ஆண்டுகளில் இந்து மதத்தினுடைய சம்பிரதாயங்கள் வெகு வேகமாக அழிந்து கொண்டே வந்திருக்கிறது, அழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்து மதத்தை அழிக்கவே முடியாதுன்னு சில பேர், நம்ம இந்துக்களே தவறான கருத்தை பரப்பிக்கிட்டு ஒரு தவறான மெதப்புல இருக்கும். அது தவறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்துல 56 தேசம், 200 மாகாணம், 17,000 எஸ்டேட்டோட இந்து மதம் இருந்திருக்கு. அதாவது மகாபாரத காலத்திலிருந்து பார்த்துட்டு வந்தோம்னா ஹிஸ்டரியில இவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா இப்போ ஹிந்து மதத்தை அபிஷியல் ரிலீஜியனா வச்சு ஒரே ஒரு நாடு கூட இல்லை. கடைசியா நேபாளம் இருந்தது, அதுவும் போச்சு. ஹிந்து மதத்தை லெஜிட்டிமேட்டான அபிஷியல் ரிலீஜியனா உடைய ஒரு இடம் கூட இல்லை. இது இந்து மதத்துக்கு இழப்பில்லையா? அது மட்டுமல்ல, மெதுமெதுவாக நாம் இழந்து கொண்டே வந்த ஒவ்வொரு இடங்களிலும் அந்த இடத்திலே இருந்த சம்பிரதாயங்கள் அழிந்தன. மூலஸ்தானம், முல்தான்னு பாகிஸ்தான்ல இருக்க ஒரு இடத்தை பேஸ் பண்ணி ஒரு பெரிய அக்காடா, மகாநிர்வாணி அக்காடாவோட மூலஸ்தானமா அது இருந்திருக்கு. முல்தான்னு சொல்வோம். முல்தான்ற இடம் பெரிய சந்நியாச சம்பிரதாயம் இருந்திருக்கு. அந்த இடத்தை இழந்தவுடனே அந்த சந்நியாச சம்பிரதாயத்தை இந்து மதம் இழந்து விட்டது. இது மாதிரி நாம் பல உதாரணங்களை சொல்ல முடியும். அந்தந்த இடங்களை நாம் இழக்க 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 அந்தந்த சம்பிரதாயங்களை இழக்க துவங்கினோம். இந்து மதம் குறைந்தபட்சம் 1,00,000 சம்பிரதாயங்களோடு இருந்தது. மெதுமெதுவா குறைந்து 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 இப்ப வெறும் 10,000 சம்பிரதாயங்கள் தான் இருக்கு. கடைசி 100 ஆண்டில் மட்டும் 20,000 சம்பிரதாயங்கள் வேரோடு அழிக்கப்பட்டு விட்டது. இருந்த இடமே தெரியாமல். தமிழ்நாட்டிலே 18 ஆதீனங்கள், பெரிய பெரிய ஆதீனங்கள், ஒவ்வொரு ஆதீனமும் ஒரு சம்பிரதாயம் இருந்து வந்தது. சீர்காழி ஆதீனம் இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. ஒரு காலத்துல இருந்தது. வரணி ஆதீனம்னு இலங்கையிலே இருந்து
இயங்கிக் கொண்டிருந்திருக்கு. இப்ப எங்க இருக்குன்னே தெரியல. பல ஆதீனங்கள் இருந்த இடமே இல்லாமல் போய்விட்டது. நான் இந்த ஒரு உதாரணம் சொல்றேன். சீர்காழி ஆதீனம். அது மாதிரி எத்தனையோ ஆதீனங்கள். இந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் புனரமைத்து மறுமலர்ச்சி செய்து குறைந்தபட்சம் அந்த நூல்களை மட்டுமாவது பத்திரப்படுத்தி, சாஸ்திரங்களை மட்டுமாவது பத்திரப்படுத்தி, அதை படித்து தன் வாழ்க்கையில் வாழ்ந்து அந்த பூஜை முறைகள், தியான முறைகள், யோக முறைகளை வாழ்க்கையில கடைபிடித்து தானும் வாழ்ந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு சந்நியாச சம்பிரதாயத்தை உருவாக்கி இந்த 10,000 சம்பிரதாயங்களையும் உயிரோடு வைத்து உலகத்திற்கு அதை சொல்லுவதற்கான மூலஸ்தானத்தை, இடத்தை உருவாக்கிவிட்டேன். கவலையே படாதீர்கள். என்னை யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு என்னை காப்பாற்றிக் கொண்டேன். இந்து மதத்தையும் மிச்சம் இருக்கின்ற இந்து மதத்தையும் யாராலும் அழிக்க முடியாத அளவிற்கு காப்பாற்றி விடுவேன். அதற்காகவே உயிரோடு இருக்கின்றேன். அதை செய்து விடுவேன். என் குருமார்கள் எனக்கு கொடுத்த ஞானப்பால் மீது சத்தியம். இந்து மதத்தை உயிரோடு வைத்து விடுவேன். அது இருந்து ஆயிரக்கணக்கான ஞானிகளையும் அவதார புருஷர்களையும் உருவாக்குவதற்கான இடத்தையும், பிளேஸ் அண்ட் ஸ்பேஸ் இரண்டையும் உருவாக்கி விடுவேன். பிளேஸ உருவாக்கிட்டேன், ஸ்பேஸ உருவாக்கிட்டு இருக்கேன். இதற்கு மேல் இந்து மதத்தை வாழ்வதும் உலகம் முழுவதும் மக்களை வாழ வைப்பதும் மட்டுமே நம் நோக்கம். இந்துக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். இது இந்து மதத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். பரம்பொருள் பரமசிவம் கொடுத்த சக்தி. இந்து மதத்தையே உயிரோடு வைத்து விடுவேன். கவலைப்படாதீர்கள். ஆணவம் அல்ல, பரமசிவ பரம்பொருள் கொடுத்த சக்தியின் பலம், ஆன்ம பலம். நான் இந்துக்களுக்கு சொல்ல விரும்புகின்ற ஒரே சத்தியம், புரிந்து கொள்ளுங்கள். இது நித்யானந்தா என்கின்ற தனிநபர் மீது நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் தாக்குதல் அல்ல. 2000வது ஆண்டு என் பொது வாழ்க்கையை துவங்கி இந்த திருக்கையிலாய பரம்பரையை மறுமலர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற வேலையை துவங்கினேன். 2002 இருந்து என்னை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். 2002 2019 நேற்று வரை தொடர்ந்து விடாத தாக்குதல்கள். நல்ல வேளையாக பரமசிவ பரம்பொருளின் பேரருளால், பராசக்தியின் பெருங்கருணையினால் காலபைரவனும் வீரபத்திரனும், மகாகால பைரவனும் மகாகாளியும், பரமசிவ பரம்பொருளும் பராசக்தியும் என்னை காத்து விட்டார்கள். என்னை காத்ததன் மூலமாக இந்து மதத்தையே காத்து உயிர் கொடுக்கும் பெரும்பணியை எனக்கு அளித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் எதிர்காலத்திற்கு இந்து மதத்தின் மிச்சம், சொச்சம், எச்சம் வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ, உயிரோடு இருந்தாக வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ, வாருங்கள். உலகம் முழுவதும் நாங்கள் நடத்தும் இந்த திருக்கையிலாய மையங்களுக்கு
ஹிந்து மதத்தை பற்றி படித்துக் கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் வாருங்கள். ஹிந்து மதத்தை வாழுங்கள், மற்றவர்களையும் வாழ வையுங்கள். ஆபத் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹிந்து மதத்திற்கு ஆபத்து. ஹிந்து மதத்தை காப்பதற்காக ஆபத் சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹிந்து மதத்தை காக்க வேண்டிய முக்கியமான போர் கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்து மதத்தின் மீது மிகப்பெரிய யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் யுத்தம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாமல் இந்துக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனே அல்ல, டாஸ்மாக் போதையில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். என்று விழித்துக் கொள்வீர்கள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் விழித்துக் கொள்ளும் பொழுது இந்து மதத்தின் மிச்சமோ சொச்சமோ எச்சமோ நீங்கள் இருக்கின்ற நாட்டிலே இருக்குமா என்று கூட எனக்கு தெரியாது. இந்துக்களே, விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது மிகப்பெரிய போர் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். கருத்தியல் ரீதியாக, வாழ்வியல் ரீதியாக, எல்லா ரீதியாகவும் உங்கள் மீது மிக பெரும் போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ராட்சசத்திய சக்திகள் ஊடகத்துறையை உபயோகப்படுத்தி, சட்டத்தை உபயோகப்படுத்தி வைத்திருக்கின்ற மிகப்பெரிய பணபலத்தை உபயோகப்படுத்தி, ரவுடிகள் பலத்தை உபயோகப்படுத்தி இந்துக்கள் மீது மிகப்பெரிய போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய எல்லா ஆசிரமங்களும் அடித்து நொறுக்கி எரித்து உடைக்கப்பட்ட பொழுது என் சிலைகள், என் படங்கள் மட்டும் உடைக்கப்படவில்லை. என் சிலைகள், என் படங்கள் மட்டும் உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டிருந்தால் அது தனி மனித தாக்குதல். ஹிந்து தெய்வங்களான சிவலிங்கங்கள், விநாயகர்கள், எங்கள் ஆசிரமத்தில், எங்கள் ஆதீனங்களில் நாங்கள் வழிபட்டு கொண்டிருந்த எல்லா ஹிந்து தெய்வங்கள், ஹிந்து விக்கிரகங்கள் அடித்து உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டன. இந்துக்களே, சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். விழித்துக் கொள்ளுங்கள். ஹிந்து மதத்திற்காக சிந்திக்கின்றேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, இந்து மதத்திற்காக செயல்படுகிறேன் என்கின்ற ஒரே காரணத்திற்காக என் உயிர் மீது தாக்குதல், என்னுடைய ஐடென்டிட்டி மேல தாக்குதல், என்னுடைய பிசிக்கல் அசாசினேஷன், லாஃபேர், கேரக்டர் அசாசினேஷன் அத்துணையும் செய்தார்கள், செய்து கொண்டிருக்கிறார்கள். விழித்துக் கொண்டால், நீங்கள் விழித்துக் கொண்டால் இந்து மதத்தை உயிரோடு வைக்கலாம். இல்லையென்றாலும் என் சந்நியாச சம்பிரதாயத்தின் மூலமாக உயிரோடு வைத்து விடுவேன். விழித்துக் கொண்டீர்களானால் சக்தியோடு, புஷ்டியோடு பல கோடி மக்கள் இந்து மதத்தை வாழ்க்கை முறையாக வாழுகின்ற அறிவியலாக உயிரோடு வைக்கலாம். நான் மட்டும் தனியாளா அதை உயிரோட வைக்கணும்னா மியூசியத்தில் வைக்கிற மாதிரி உயிரோட வைக்க முடியும். நீங்களும் இணைந்தால் இதை வாழுகின்ற அறிவியலாக உயிரோடு வைத்திருக்கலாம். இது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாருங்கள். நம் வாழ்க்கையின் உயிர் மூலலிங்கம், கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட ஹிந்து மதத்தின் உயிர் மூலலிங்கம், கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட் சார்ந்து உருவாக்கி நம்முடைய கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டையும்
ஹிந்து மதத்தோட கான்ஷியஸ் எனர்ஜி ப்ளூ பிரிண்ட்டையும் உயிரோடு வைப்போம் வாருங்கள். இன்றைய சத் சங்கத்தின் சாரம், ஹிந்து மதத்தின் உயிர் மூல லிங்கத்தை நம் உயிர் மூல லிங்கமாக வாழ்வதன் மூலம் உயிர் மூல லிங்கத்தை உயிரோடு வைப்போம் வாருங்கள். நாம் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.